அன்னைக்கு வந்து ஏன்னா நாகேந்திரன் அதாவது நாங்கள் ரைட் எடுத்து தான் அதிமுக கூட்டணிக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் எடப்பாட்டை பேசினாலே அதிமுக கூட்டணி வந்து இல்லை, அவருடைய கட்சி நிலைப்பாட்டை அவர் சொல்லுகின்றார். தேர்தல் நெருங்க இனி 2025 என்று சொன்னாலே இதிலிருந்து தேர்தல் ஆண்டு என்று தான் கணக்கு. ஏன்னு சொன்னால் 2026 ஜனவரியிலிருந்து தேர்தல் நடைமுறை அந்த ஆண்டு துவக்கத்தில் நடைமுறைக்கு வந்து விடும். அதற்கு முன்பாக அத்தனை அரசியல் கட்சிகளும் வருகின்ற தேர்தலை எதிர்கொள்வதற்கு ஒரு நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும். யாருடன் கூட்டணி, ஒட்டுமொத்தமாக இந்த திமுக அரசை விடிய அரசை வீழ்த்த வேண்டும் என்ற எண்ணம் இன்றைக்கு மக்களிடையே மிக வேகமாக பரவி வருகின்றது. ஒரு அரசியல் கட்சியை எதிர்த்து இடைத்தேர்தலில் அனைத்து கட்சிகளும் அதே மிகப்பெரிய தோல்வி. ஜனநாயகத்துக்கு கிடைத்த வெற்றி ஆளுகின்ற திமுகவுக்கு இதை விட அசிங்கமான கேவலமான ஒரு நிலை வேற ஒன்றும் கிடையாது. இந்த நிலையில் இன்றைக்கு அடுத்த தேர்தலை சந்திக்கின்ற நேரத்தில் இந்த விடியாட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்ற எண்ணம் மக்களிடம் எப்படி இருக்கின்றதோ அதே போல் அனைத்து அரசியல் கட்சிகளிடம் இருக்கின்றது. அந்த நிலைப்பாட்டில் யாராலும் கூட்டணி சேர வேண்டும் என்ற எண்ணம் உள்ளவர்களாம் பேசுவார்கள், கருத்தை சொல்லுவார்கள். ஆனால் எங்கள் கூட்டணியை பொறுத்தவரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சமரசம் என்பதே கிடையாது. திமுகவுக்கு மாற்று அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். கூட்டணி ஆட்சியில் பங்கு என்ற பேச்சுக்கே இடமில்லை என்பதுதான் எங்களுடைய வரலாறு, கடந்த கால வரலாறு. இன்றைக்கும் அதுதான், நாளைக்கும் அதுதான். அந்த வகையில் எங்களை விரும்பி கூட்டணிக்கு வந்து சேருகின்ற நிலையில் இன்றைக்கு பாஜக நயனார் கருத்து அவருடைய கருத்தாக பாஜகவுடைய கருத்து என்பது எங்களுக்கு தெரியாது. இன்றைக்கு அந்த நிலைப்பாட்டில் நிறைய கட்சிகளுடைய எண்ணம் இனிமேல் திமுகவுக்கு மாற்று என்றால் அதிமுக தான். இந்த விடிய ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப மக்கள் தயாராகி விட்டார்கள். அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே கூட்டணி சேர வேண்டும் என்ற எண்ணம் நாள்கள் செல்ல இன்றைக்கு பாஜகவின் குரல் மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்திலே கூட்டணியில் உள்ள அரசியல் கட்சியினுடைய குரலும் இனிமேல் இதை தொடர்ந்து ஒழிக்கும் என்பதை தெரிவித்துள்ளது. மாநிலத்தில் மாற்றப்பட்டால் அதிமுக பாஜக கூட்டணி வாய்ப்பு இல்லை. அந்த கூட்டணி அமைப்பதெல்லாம் இப்போ நான் ஏன் லெவல்லே நான் ஒரு மாவட்ட செயலாளர் இருக்கின்றேன். இந்த என்னை போல் 82 மாவட்டங்கள் 6 ஆளுக்கு ஒரு கருத்தை சொல்வது சரியாக இருக்காது. அந்த நிலைப்பாட்டை எடுக்கின்ற அதிகாரம் மாண்புமிகு அம்மா அவர்கள் இருந்த நேரத்தில், புரட்சி தலைவர் இருந்த நேரத்தில், புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் இருந்த நேரத்தில் எப்படி இருந்ததோ அதே போல் இன்றைக்கு புரட்சி தமிழர் எடப்பாடியாருக்கு தான் அந்த அதிகாரமும் அந்த கூட்டணியை இறுதி செய்கின்ற முடிவை அவர் தான் எடுப்பார். அவர் எடுக்கின்ற நேரத்தில் நாங்கள் முழு ஒத்துழைப்பாக, ஆனால் வெற்றி கூட்டணியாக அமையும். இல்லை, இது நிச்சயமாக விவசாயிகளுக்கு மானிய விலையில் உரத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி வெளிநாடுகளில் இருந்து இதில் நாங்கள் ஏன் இன்று வரை அறிக்கை விடவில்லை, அந்த பிரச்சனை மையப்படுத்தவில்லை என்று சொன்னால் அதில் முழு உரம் இன்னும் வரவில்லை. நாங்கள் முழு உரத்தை கேட்டுக்கின்றோம். அரை உரையாக அறிக்கை விடுவதோ இல்லை சரியாக இருக்காது. ஏன்னு சொன்னால் ஒரு பத்திரிகை செய்தி எங்களுக்கு கிடைத்த செய்தி துறைமுகத்திலிருந்து நேரடியாக இவர்கள் பதுக்கி வைக்கப்பட்ட குடோனுக்கு வந்த மாதிரி ஒரு செய்தி இருக்கின்றது. வேளாண் விற்பனை கிடங்குகளில் இருந்து அந்த யூரியா உர முட்டைகள் இங்கே வந்ததாக இருக்கின்றது. இலங்கைக்கு கடத்தப்பட இருந்ததாக தெரிகின்றது. இதில் பார்த்தா பெரிய நெட்வொர்க். நீங்கள் சொன்னது போல் சாதாரணமாக திமுக ஒன்றியச்சாரோடு இந்த பிரச்சனையை முடிந்து விடுவதாக எங்களுக்கு தெரியவில்லை. இந்த நெட்வொர்க்கை பார்த்தால் இது உயர் அதிகாரிகள் இன்னும் அமைச்சர்கள் மட்டத்தில் கூட இதில் தொடர்பு இருக்கின்றதா என்பதை ஆராய வேண்டும். நிச்சயமாக வழக்கின் விவரத்தை எங்களுடைய வழக்கறிஞர் அணியின் மூலமாக நாங்கள் கேட்டிருக்கின்றோம். என்ன வழக்கு பதியப்பட்டிருக்கின்றது, என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது விவரமெல்லாம் கேட்டுக்கணும். அந்த விவரம் வந்தவுடன் எங்களுடைய இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் இன்றைக்கு எதிர்க்கட்சித் தலைவர் அண்ணன் எடப்பாடியுடைய அனுமதி பெற்று இதிலே நாங்களே தனியாக ஒரு வழக்கு தொடுக்கலாம் என்ற எண்ணத்தில் இருக்கின்றோம். அந்த வழக்கு தொட்டு அதுக்கடுத்து சிபிசிஐடி விசாரணை கூட தேவை. இன்றைக்கு விவசாய சங்கத்தை சேர்ந்தவங்க சிபிசிஐடி என்றாலும் மாநில அரசின் கட்டுப்பாட்டில் உள்ளது தானே. சிபிஐ விசாரிக்க வேண்டும். ஏன்னு சொன்னால் இது பிடிபட்டது ஒரு முறை, இது மாதிரி எத்தனை முறை நடைபெற்றது என்ற விவரங்கள்லாம் இது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக எங்கள் கழக ஆட்சியில் சரியாக முறையாக விவசாய பருவத்திற்கு முன்பாகவே இந்த யூரியா முறையெல்லாம் தட்டுப்பாடு ஏற்பட்டால் அந்த தட்டுப்பாட்டை போக்குவதற்கு முறையாக உத்தரவிட்டு உடனடியாக இறக்குமதி செய்து அதை அனைத்து தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கிகளிலும் மையங்களின் மூலமாக விவசாயிகளுக்கு கிடைக்க செய்தவர் எடப்பாடியார். ஏனென்றால் அவர் விவசாயி. ஆனால் இந்த பிரச்சனை பற்றி ஆர்எஸ் பாரதி சொல்கிறார்கள், முதலமைச்சருக்கு நிச்சயமாக தெரிய வாய்ப்பில்லை. இன்னும் சொல்லப்போனால் இந்த குற்றச்செயல் மட்டுமல்ல, இன்றைக்கு ஞானசேகரனாக இருக்கட்டும், அந்த ஜாபர் சாதிக் அந்த போதைப்பொருள் கடத்தலில், பாலியல் வன்கொடுமையில், இப்படி தொடர்ச்சியாக பார்த்தால் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் சட்டவிரோதமாக செய்கின்றார்கள். அந்த வகையில் தான் இது சட்டவிரோதமான காரியமாக. இதில் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்து நீங்கள் சொன்ன அளவில் வெறும் ஒன்றியச்சார் மட்டும் மட்டத்தில் இருக்க வாய்ப்பில்லை. அதையும் தாண்டி யார் இருக்கின்றார்கள், யார் அந்த சார் என்பதை கேட்டதை போல் யார் அந்த புள்ளி என்பது தான் இதில் கேள்வியாக இருக்கின்றது. ஒரு புள்ளியோடு இருக்காது, அந்த புள்ளி வைத்தால் கோலமே வரும். பெரிய கோலமாக இது வருகின்ற நேரத்தில்
இந்த ஆட்சியின் அவலம் தெரியும். விவசாயிகளின் வயிற்றில் அடிக்கின்ற காரியத்தை திமுகவின் கட்சியினரே செய்கின்றார்கள், திமுக ஆட்சியில். இதுதான் இந்த செய்தியின் மூலமாக தெரிகின்ற வெளிப்பாடு.